கடலூர் செம்மங்குப்பம் அருகே தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து. 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் ஒரு மாணவர் படுகாயம். ரயில் மோதியதில் 50 மீட்டர் தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்ட பள்ளி வேன் வேனில் 4 மாணவர்கள், ஓட்டுநர் உட்பட 5 பேர் இருந்த நிலையில் கோர விபத்து. கடலூர் செம்மங்குப்பம் அருகே விபத்து நடந்த இடத்தில் சிதறி கிடந்த மாணவர்களின் புத்தக பைகள். மருத்துவமனை முன்பு மாணவர்களின் பெற்றோர் கதறி எழுத சோகம். செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் கேட் கீப்பர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவிடம் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் மற்றும் திருச்சி மண்டல ரயில்வே எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை. காலை 7:05 முதல் 7:25 வரை கேட் மூடியிருந்ததால் அதிக வாகனங்கள் வந்ததை அடுத்து திறந்து விட்டதாக வாக்குமூலம் அளித்ததாக தகவல். பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை நாடு தழுவிய வேலை நிறுத்தம். ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், பேருந்து, ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என தலைமைச் செயலாளர் அறிவிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீது நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. பிரேசில் தலைநகர் பிரசில்லா நகருக்கு சென்ற பிரதமர் மோடியை ஆறத் தழுவி வரவேற்ற அதிபர் லூலா டா சில்வா. 114 குதிரைகளுடன் பிரம்மாண்ட வரவேற்பு. திண்டிவனத்தில் நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் திடீரென பங்கேற்ற ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி. மேடை அருகே அமர்ந்தவரை மேடைக்கே அழைத்து அமர வைத்த ராமதாஸ். கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி ஆகிய சுங்கச்சாவடிகள் வழியே ஜூலை 10 முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது. 276 கோடி ரூபாய் கட்டண நிலுவை புகாரில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விசாரணையின் போது உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீது மேலும் ஒரு மோசடி புகார். சகோதரருடன் சேர்ந்து அரசு வேலை வாங்கித் தருவதாக 48 லட்சம் ரூபாயை ஏமாற்றினார் என சென்னை எழும்பூரைச் சேர்ந்தவர் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் வங்கியில் பல லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை டெபாசிட் செய்ய முயற்சி. 2 பேரை கைது செய்த போலீசார், மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. ராய்ட்டர் உள்ளிட்ட 2355 கணக்குகளை முடக்க உத்தரவிட்டது இந்திய அரசுதான். எக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு.
குஜராத் மாநிலம் சூரத்தில் இருந்து ஜெய்ப்பூருக்கு செல்லவிருந்த இண்டிகோ விமானத்தை சூழ்ந்த தேனீ கூட்டம் 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு புறப்பட்டதால் பயணிகள் அவதி.